ஏன் சாப்பிடக்கூடாது? அது சக்கரை ரொம்ப அதிகமா போட்டிருக்காங்க, ரொம்ப இனிப்பா இருக்கும், அதனாலதான். எனக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். மாவிளக்கு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. சாப்பிடாத. அம்மன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க ரொம்ப நல்லா பூஜை பண்ணிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் யாரு சந்தோஷமா இருக்காங்கன்னு. வாங்க. வணக்கம். கூப்பிட்டீங்களா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாவ புண்ணியத்துல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? ஓ, அப்போ நம்பிக்கை இல்ல. இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க போவோம். நிறைய வேலை இருக்கா? இன்னும் எதுலெல்லாம் மருந்து கலக்க போறீங்க? என்ன சொல்றீங்க? மாவிளக்குல கலந்த மாதிரி வேற எதுலெல்லாம் மருந்து கலக்க போறீங்க? என்ன சொல்றீங்க? மாவிளக்குல மருந்தா? ஐயோ, அது மருந்து இல்லங்க, சக்கரை. சக்கரை? இதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன தப்பு? ஓ, அந்த துளசி ஏதாவது சொன்னாலா? அவ எப்பவும் அப்படிதான், தப்பு தப்பா ஏதாவது சொல்லுவா. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. அம்மன் பிரசாதத்துல நஞ்சு கலக்கிறது தப்பில்ல? பார்த்த மாதிரியே சொல்றீங்க. நாங்க யாரும் கலக்கலையே. நீங்களா இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு துளசி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன சொன்னீங்க? துளசி கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கணுமா? நாங்க எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் நாங்க மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, அத சொல்ல நீங்க யாரு? சாப்பிட்ட யாருக்கும் தான் ஒன்னும் ஆகலல்ல, பின்ன எப்படி மருந்து கலந்ததா சொல்றீங்க? கலந்த மருந்து எங்கேயும் போகாது, காத்துலயே கலந்திருக்கும். கதையா சொல்றீங்க? மாவிளக்குல கலந்தது எப்படிங்க காத்துல பறக்கும்? நீங்க வச்சிருக்கிற மல்லிகைப்பூ நல்லா இருக்கு, வாசமாவும் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஓ, நீங்க அத பார்க்க முடியாது, ஆனா வாசத்தை உணர முடியும். ஆனா நான் அந்த வாசத்தையே பார்க்க முடியும். ஆடி வெள்ளிக்கிழமையிலே அன்னை வந்தாள் தேரினிலே, அண்டமெல்லாம் ஆளும் சக்தி அசைந்து வந்தாள் ஊரினிலே, கண்டவரின் மனம் மயங்க கனிந்து வந்தாள் மாரியம்மா, வண்டாரும் குழல் அழகி வேண்டுவரும் தாரும் அம்மா. ஆடி வெள்ளிக்கிழமையிலே அன்னை வந்தாள் தேரினிலே, அழகுமிகு கொம்பைகளும்
அந்தரத்தில் ஆடிவர வாழை நுங்கு கொலைகளுமே அடுக்கடுக்காய் அசைந்து வர குழைந்திருக்கும் பக்தர் கூட்டம் வடமெடுத்து இழுத்து வர அழகுமயில் ஆடுதல் போல் அம்மன் தேர் ஓடுதம்மா. ஆடி வெள்ளிக்கிழமையிலே அன்னை வந்தாள் தேரினிலே. ஓரசைவில் பார்த்திருந்தார் சிறு குழந்தை தவழுதல் போல். மறுபக்கம் பார்த்திருந்தார் சின்ன பெண் நடப்பது போல். இன்னொரு புறம் பார்த்தாலோ பருவப் பெண் குலுங்குதல் போல். சில நேரம் வயதான மூதாட்டி தலைநரை போல்.